கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். ஆமென். ஆண்டவரிடத்துல நான் கேட்ட பொழுது உங்களுக்காக நான் என்ன பேச வேண்டும், தேவ சமூகத்தில் நான் உங்களுக்காக எந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எதை நான் பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னோடு கூட சொன்னது, என் ஜனங்களை பார்த்து சொல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆமென். தேவனுடைய நாமத்தினால் உங்கள் துக்கங்களை மாற்றுகிறவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் துக்கங்களை ஏன் அவர் மாற்ற வேண்டும்? உங்கள் துக்கங்களை மாற்றும்படி அவர் என்ன காரியங்களை செய்தார்? உங்கள் துக்கங்களை மாற்றுவதற்கு இயேசு என்னென்ன காரியங்களை நடப்பித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய துக்கம் பல விதத்துல வரும். முதல் துக்கம் வியாதியிலிருந்து வரும். ஒரு மனிதன் வியாதிப்படும் பொழுது அந்த வியாதியில் அவன் சோர்ந்து போய் துக்கம் அடைந்திருப்பான். என் வியாதியிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? என் வியாதியிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார்? என் வியாதியிலிருந்து யார் எனக்கு உதவி செய்வார்? என்னை விடுவிக்க ஒருவர் இல்லையே என்று சொல்லி அந்த வியாதியினுடைய அகோரத்தை நினைத்து கண்ணீர் வடித்து கலங்குகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் வியாதிப்பட்டு விட்டால், அந்த வியாதியிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்கள் கைவிரித்து விட்டால், அந்த வியாதியிலிருந்து காப்பாற்ற முடியாது என்கிற நிலைமை வந்த பொழுது அந்த குடும்பம் படுகிற வேதனை, துக்கம், அந்த குடும்பத்தில் ஒரு துக்க வீட்டில் இருப்பதை போல, ஒரு மரித்தவர்களுடைய வீட்டில் காணப்படுவதை போல அத்தனை துக்க மனம் வேதனை அடைந்து விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் மாற்றுகிற கர்த்தர். என்ன துக்கம், எப்படிப்பட்ட துக்கத்தை மாற்ற போகிறார்? உன் வியாதியினால் ஏற்படுகிற துக்கத்தை அவரால் மாற்ற முடியுமா? முடியும். அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை இறங்கி வரும். ஒரு நாள் நாங்க இங்க ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஜெபமெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் தனிமையில பல நேரங்களில் நான் ஜெபம் பண்றது உண்டு. அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு அம்மா வேகமா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு கிட்னி போயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. கிட்னி போயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, கிட்னி போயிடுச்சு, அவ்வளவுதான். நீ அந்த அம்மாவுக்கு இருந்த மரண பயம், ஐயோ என் 2 கிட்னி செயலிழந்து விட்டது, நான் மரித்து போய் விடுவேன். அவங்க கதறினது, அந்த அவங்களுடைய முகம், நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு தெரியல. சொன்ன ஒரே ஒரு காரியம், அவர்கள் வந்தோடனே அவங்க சொன்ன, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாத்திடுவார், நீங்க பயப்படாதீங்க, முதல்ல பயப்படாதீங்க, உங்களை சுகமாக்குற கர்த்தர் கூட இருக்கிறார், உங்களை சுகப்படுத்துகிறவர் அவர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஜெபம் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க என்னெல்லாம் பிரச்சனை சொன்னாங்களோ அத்தனை பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. நான் நினைச்சேன் அவங்களுக்கு கிட்னி போச்சோ இல்லை, எனக்கு போயிடுச்சு. ஏன் ஆண்டவர் அதை அனுமதித்தார்? அந்த பிரச்சனை என்ன என்பதை நான் கண்டு கொண்டாதான் நான் ஜெபிக்க முடியும். ஆமென். ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் என்னை பரிபூர்ணமாய் சுகமாக்கி இருக்கிறார். அந்த பிரச்சனை இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு போனா போதும். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிறது. மரண பயம், என் வாழ்க்கையில வியாதி என்ற ஒன்று வந்துவிட்டால் அந்த வியாதி நிமித்தம் நான் படுகிற வேதனைகள் அதிகம், கண்ணீர் அதிகம், கவலைகள் அதிகம், காயங்கள் அதிகம். நாம் தவித்து கொண்டிருப்போம், யார் என்னை சுகமாக்குவார், யார் எனக்கு உதவி செய்வார், என் வியாதியிலிருந்து யார் என்னை பலப்படுத்துவார், என் வியாதியிலிருந்து யார் என்னை சுகப்படுத்தி விடுகிறார் என்கிற துக்கம். இந்த மாணவர்கள் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த துக்கத்தை மாற்ற விரும்புகிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்கள் துக்கங்களை மாற்றிவிடு. உங்கள் துக்கங்கள் மாற்றப்படும், வேதனைகள் மாற்றப்படும், கண்ணீர்கள் மாற்றப்படும். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கப்படுவார்.
ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் கால், அந்த காலில் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்ரேஷன், அதற்காக நான் அட்மிட் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நாளைக்கு காலையில் எனக்கு ஆப்ரேஷன், நீங்கள் வந்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ண முடியுமா? இதே போல் ஒரு மாலை வேளை, ஞாயிற்றுக்கிழமை, நான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு வர்ற நேரம் நான் சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போகிற வழியில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அந்த போனாக்கா ஒரு மரண பயம். டாக்டர்னு சொல்லிட்டாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது குடல் அழுகி போய் அந்த குடலில் நிறைய சென்டிமீட்டர்ஸ் வெட்டி எடுத்து வேறு பிளாஸ்டிக் குடல் வச்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். 7 மாதம் ஆகும் அது சரியாகுது. 6 மாதங்களுக்கு மேலே தான் அவங்க ஆகும் அது சரியாகி வெளியே வர்றது. அந்த புதிய குடல் அவங்களுக்கு செட் ஆகணும். இந்த காரியத்தை செய்ய போகிறார்கள். அவங்களால துக்கம் தாங்க முடியவில்லை. வேதனை நிரம்பி இருந்தாங்க. அவங்கள போய் பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்திருந்தாங்க. எங்கேயுமே எல்லா இடத்திற்கும் போகும்போது நான் ஜெபம் பண்ணி தான் சுகம் அடைந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு மனிதனுடைய தலைவலியை கூட மாற்ற முடியுமா? We never change a person. We never change any sickness in this world. But He who was created this world, He can heal us from all our sickness. அவர் நம்முடைய எல்லா வியாதிகளை குணமாக்கும்படி இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் பாடுகளை சகித்திருக்கிறார். அவர் பாடுகளை சகித்தபடினாலே அவருடைய காயங்கள், through his stripes, அவருடைய காயங்கள் மூலமாக நாம் சுகமடைகிறோம். அந்த சுகத்தை ஆண்டவர் தருகிறவர். நாங்கள் போனோம், ஒன்று ரொம்ப பெரிய க்ரூஸ் ஆயிடல, ஒரு ஜெபம். அவர்கள் கண்ணீரோடு வேதனையோடு அவர்கள் இருந்தார்கள், தாகத்தோடு அவர்கள் இருந்தார்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஜெபம், அவர்களுக்காக ஜெபித்தோம், அவர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, என் வியாதிக்காக யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணுவார், அது சுகமாய்விடும். இல்லை, நானும் ஜெபிக்கணும், மற்றவர்களும் ஜெபிக்கணும். ஆமென். எனக்காக வேறொருவர் ஜெபிக்கும் பொழுது நானும் ஜெபம் பண்ண வேண்டும். I also call unto the Lord. I also call unto the Lord. When I call to the Lord, He will heal and heal me. என்னை சுகப்படுத்தி சுகமாக்கி விடுவார். ஆமென். அவர் என்னை சுகப்படுத்தி சுகமாக்கி விடுவார். அல்லேலூயா. நான் கூப்பிடணும். நான் எப்போ கூப்பிடுறேனோ ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பார். நான் என்ன பண்ணுறேன், சில நேரங்களில் வியாதி வரும் பொழுது, என் பலவீனங்கள் வரும் பொழுது நான் சோர்ந்து போய் விடுகிறேன். என் பலவீனத்தில் நான் சோர்வடைந்து விடுகிறேன். இந்த பலவீனத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடுன்னு ஆளை தேடுறேன், டாக்டர் தேடுறேன், எந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார் போடு. அந்த மாலை வேளையில் ஒரே ஒரு ஜெபம். நானும் என் மனைவி போனோம். அங்கே நிறைய அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் சூழ்ந்திருந்தாங்க. நாங்கள் யாரையும் வெளியில் போக சொல்ல, அங்கே பக்கத்துல ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரை சுகமாக்கும். அவ்வளோதான். ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் வரும்போது ஒரு காரியம் சொன்னோம், நீங்கள் மறுபடியும் உங்கள் மருத்துவரிடத்தில் ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவர் சுகமாக்கி விட்டார், ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டோம். அடுத்த நாள் உடனே அவங்க ஆப்ரேஷனுக்காக வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆப்ரேஷன் நடக்க போகிறது. காலை 8 மணிக்கு ஆப்ரேஷன். காலையில் 8 மணிக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி குடலெல்லாம் வெட்டி எடுத்து காரியங்களை செய்யணும். 7 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களே, எதாவது கொடுப்பாங்களா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் வயிற்றில் போட்டாங்க. 7 மணிக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது அவர் கேட்குறாரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், அவங்க அந்த பாதிப்பில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். டாக்டருக்கு நல்லா தெரியும், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். அப்போ டாக்டர் கேட்குறாரு, நான் என்ன எப்படிமா இருக்குது, ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க சொன்னாங்க, டாக்டர் நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அந்த பெயின் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அவர் சொன்னார், ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க பார்ப்போம், ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, அப்படி வாந்தி வந்துருச்சுனாக்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடுவோம், அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் ஒன்றும் பிரச்சனை வராது, we will manage it அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க சொன்னோம். அவங்க 7 மணிக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறாங்க. அப்புறம் நர்ஸ் கிட்ட கேட்குறாரு, 10 நிமிஷம், அதாவது தண்ணி கொடுத்து 10 நிமிஷத்துக்குள்ளே வாமிட் வரணும், வரல.
ஏன்னா எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துச்சு, பச்சை கலரில் வந்துச்சு. அவங்க உள்ள எதுவுமே போகலை. அதனால ஏதோ அடப்பு, அந்த அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கேன்லாம் ரிப்போர்ட் எடுத்து அதற்கு தான் அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாங்க, வரல. ரெண்டாவது அந்த நர்ஸ் டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்க, 1/2 hour கழிச்சு 7:30 மணிக்கு, ஒன்றும் வரல டாக்டர். அப்போ ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்க சொல்லுங்க. we will find it. ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஜூஸ் குடிச்சா அந்த ஸ்வீட், அந்த சால்ட்டினஸ் உள்ள போச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணும், அப்போ பார்த்துக்கலாம். உடனே ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தாங்க, அதுவும் ஒன்றும் செய்யலை. 8 மணி ஆச்சு, 8 மணிக்கு ஆப்ரேஷன், அவங்களுக்கு அதுவும் ஒன்றும் செய்யலை. 8 மணிக்கு அப்புறம் அந்த நர்ஸ் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, ஜூஸ் குடித்தாங்க, அப்பயும் ஒன்றும் ஆகுது. சரி, ஓகே, பரவாயில்ல, ஒரு டம்ளர் கிளாஸ் கஞ்சி குடிக்க சொல்லுங்க. ஜூஸ் கூட தண்ணி ஏதாவது ஓட்ட வழியாக என்ன பண்ணியிருக்கோம், அங்கங்கே போய் நின்றுருக்கும். கஞ்சி குடிக்க சொல்லுங்கள், இப்போ தடுக்கிறோம் வாமிட்டிங் வர்றது. அவங்க கஞ்சி குடித்தாங்க, அதுவும் ஒன்று செய்யணும். காலையில் 10 மணிக்கு அவங்க டிஸ்சார்ஜ், வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு பெரிய ஷாக்கிங். என்ன ஷாக்கிங் அப்படின்னா, 11 மணிக்கு இவங்க ஃபோன் பண்ணுறாங்களா, ஆப்ரேஷன் முடிஞ்சு தெளிவாகிட்டாங்களா? ஏன்னா இது பெரிய ஆப்ரேஷன். ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 8 மணி நேரம் கூட சில நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் நடக்கலாம். அந்த குடலை வெட்டி அவங்க எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி கூட சேர்க்கறதுக்கு 4 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை ஆகலாம். அது பெரிய ஆப்ரேஷன் ஆச்சு. எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர். நான் சொன்னேன், என்ன நடந்தது? ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன டாக்டர் சொன்னது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சொன்னாங்க. நான் சாப்பிட்டேன், குடித்தேன், ஆண்டவர் என்னை சுகமாக்கி விட்டார். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆண்டவர் என்னை பரிபூர்ண சுகப்படுத்தி இதை மாற்றுவதற்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமம் அங்கே மகிமையான காரியங்களை செய்யும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற நேரம். ஆமென். உங்கள் துக்கத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் சோர்ந்து போகாதிருங்க. வேதத்தில் ஒரு மனிதன், அந்த மனிதனை குறித்து நாம் துக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பார்த்தால், இயேசு மலையில 3 நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மலை பிரசங்கத்தை முடித்த பின்பு அவரை பார்ப்பதற்கு, அவரிடத்துல வருவதற்கு ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதன் யார்? குஷ்டரோகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற மனிதன். அவன் வாழ்க்கையில அவனுடைய சரீரம் முழுவதும் குஷ்டத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவன் குஷ்டரோகியாய் இருக்கிறான். வாசிக்க போவோம் அந்த வசனத்தை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. இதற்கு பின்புலம் நிறைய இருக்கு. இது நம்ம ஒரு 3-4 வசனங்களில நாம் சாதாரணமாய் வாசித்து விடுகிறோம். ஆனா இதற்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் ஒன்று இருக்கிறது. ஒரு குஷ்டரோகி என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்துல ஒரு குருடன், ஒரு குஷ்டரோகி, ஒரு முடவன் என்று சொன்னால் அவனுக்கென்று பிரத்யேகமாக ஒரு உடை உண்டு. அந்த உடையை போட்டுக்கொண்டு, அவன் குருடன் என்றால் ஒரு உடையை போட்டுக்கொண்டான்னா, குருடனாய் இருக்கிறவன இவன் குருடன் என்று ஜனங்கள் இனம் கண்டு கொள்ளுவார்கள். அவனுக்கு தடுக்கல் இருந்தால் அவன் கரத்தை பிடித்து மாறி போக செய்வார்கள். அதே போல ஒரு மனிதன் முடவனாய் இருந்தால் அந்த மனிதனுக்கும் ஒரு உடை. அவன் ரோட்ல நகர்ந்து போகும் பொழுது அவன் முடவன் என்று கண்டுகொண்டு அவனுக்கு தீங்கு செய்யாமல் போவார்கள். ஆனால் குஷ்டரோகி என்று ஒருவன் இருந்தால் அவனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை எடுத்து போத்தி கொண்டு தன் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும், தன் சரீரத்தை மூடிக்கொள்ள வேண்டும். மூடிக்கொண்டு நான் தீட்டுள்ளவன் என்று சொல்லி கத்திக்கொண்டே அவன் அந்த பாதையிலிருந்து கடந்து செல்லணும். அவன் ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படியே அவன் வந்துட்டானா அவன் ஓடிடணும் வெளியே. எப்படி ஓடணும்? நான் தீட்டுள்ளவன், தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திட்டே ஓடணும்.
இவன் கத்திட்டு ஓடுகிற இந்த டைமிங்ல என்ன நடக்கும்னா, யாரெல்லாம் அவனை பார்க்கிறார்களோ அவர்கள் அவனை கல் எடுத்து எறிந்து அவனை அடிக்கலாம். இந்த சட்டம் இஸ்ரவேல் தேசத்துல உண்டு. இந்த சட்டம் இஸ்ரவேல் தேசத்துல இருந்ததுனால இயேசு மலையில பிரசங்கம் பண்ணுகிறார். இவர் மலையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இயேசுவின் இடத்துல இந்த குஷ்டரோகி வருகிறான். மலையில கல்லுக்கு பஞ்சம் இருக்குமா? நம்ம சாதாரணமாவே ஒரு கல்லை தூக்கி போடுறால பாறையை தூக்கி கூட நம்ம மண்டையில போடுறோம். அந்த குஷ்டரோகி வருகிறான், இயேசுவிட்டவர் துணிந்து வருகிறான். என்ன சொல்றான்? நான் இயேசுவிடத்துல போவேன், அவர் என்னை சுகமாக்கினாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவரை விடமாட்டேன். இன்றைக்கு நான் போவேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அப்படிதான் வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகள் மாற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த குஷ்டரோகியும் அப்படித்தான் வந்தான். அவன் தீட்டு என்று சொல்லவில்லை, நேராக தேவ சமூகத்துல இயேசுவின் பாதத்துல வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு சித்தமானால், if you will to heal me, please heal me. நீ விரும்பினால், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும். அவன் கேட்கிறான் அவர்கிட்ட. அத்தனை ஜனங்கள் பார்க்கிறார்கள். இந்த குஷ்டரோகி வந்திருக்கிறான். குஷ்டரோகி எப்படி இருப்பான்? குஷ்டரோகி எப்படி இருப்பான்? சத்தமா சொல்லுங்க. குஷ்டரோகி பார்த்ததே இல்லையா? எப்படி இருப்பான்? நீங்க சரியான குஷ்டரோகி பார்க்க, கை இப்படி இருக்கிறதா நீங்க பார்த்துருக்கீங்க, சரியான குஷ்டரோகி பார்க்கல. அழுகி சதைகள் அழுகி என்ன பண்ணும்? கொட்டும், சீழ் வடியும், நாற்றம் எடுக்கும். அவன் காலில் இருந்து ரத்தமும் சீழும் வடிந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதை நீங்க சரி பண்ணலைன்னா கிட்ட போக முடியாது, நாற்றம் எடுக்கும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் அதை சுகமாக்கிவிட முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த குஷ்டரோகிகளுக்கு சேவை செய்வதற்காக தான் மதர் தெரேசா என்கிற ஒரு பெண் தன் வாலிப வயதில் டாக்டருக்கு படித்து விட்டு இந்திய தேசத்தில் வந்து தன் வாலிப நாட்கள் முழுவதும் இந்த குஷ்டரோகிக்காக சேவை செய்தார். ஒரு முறை ஒரு வாலிப பெண் தன் டாக்டராக மாறிவிட்டார். அவள் டாக்டருக்கு படித்து விட்டார். ஒரே ஒரு எண்ணம் அவளுக்கு, குஷ்டரோகிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். குஷ்டரோகிகளுக்கு சேவை செய்வதற்காக அவள் கல்கட்டா வந்தால். மதர் தெரேசாவுடைய ஆசிரமத்திற்கு அவர் போனார். போன பொழுது அந்த குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்வதற்காக அந்த டாக்டர் இடத்துல ஒரு பக்கெட்ல தண்ணீரும் சில பஞ்சுகளும் மருந்துகளும் வேறு ஒரு பாக்ஸில் கொடுத்து, இதை ரெண்டையும் கொண்டு போய் இத்தனை நம்பர் வார்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு அந்த அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய முகம் சுளிக்க ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? அவன் என்ன நினைச்சா, ஸ்டெட்டோஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிட்டு நமக்கு ஒரு 4-5 அசிஸ்டன்ட் வருவாங்க, நம்ம போயிட்டு கையை பிடிச்சி பார்த்து, டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லுவாங்க, நான் கையை பிடிச்சி பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நான் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடணும். அந்த நடப்பில் தான் வந்தா. ஆனால் அந்த பெண், அந்த வாலிப பெண் வந்த பொழுது அங்கே காரியம் வேற மாதிரி இருந்தது. பக்கெட்டில் தண்ணியும் இந்த பக்கத்தில் ஆயின்மெண்ட்டும் அந்த பஞ்சு துடைக்கிறதுக்கான எல்லா காரியமும் இன்னொரு கரத்தில். அவள் சொன்னாள், இது என்னால் செய்ய முடியாது. I cannot do this because I am a doctor. I need some assistant to do this. But now it is impossible for me. இது எனக்கு முடியாத காரியம், இதை நான் செய்துவிட முடியாது, எனக்கு உதவி செய்வதற்கு ஆட்களை அனுப்புங்கள். மதர் தெரேசா என்ன செய்தாங்க தெரியுமா? She took that bucket of water and she took the kids. அந்த கிட்டையும் கையில் எடுத்துட்டாங்க, தண்ணியும் பக்கெட்டில் எடுத்துட்டாங்க, போனாங்க. இவங்க சொன்ன அந்த வார்டில் இருந்த குஷ்டரோகிக்கு சில நாட்கள் அல்லது சில மணி நேரத்தில் அவன் மரித்து போகக்கூடிய, உடல் முழுவதும் அடங்கி சீழ் பிடித்து நாற்றம் எடுத்துக்கொண்டு, she went near that patient. அவன் மேலே கரங்களை வச்சு
அந்த தண்ணீரை எடுத்து அவனுடைய காயங்களை முதலாவது கழுவி அவனுக்கு மருந்து போட்டு அவனை கட்டுக்கட்டினார்கள். இந்த வாலிப டாக்டராக இருந்த அந்த வாலிப பெண் அவளால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அவள் பார்த்து அவள் நினைத்தாள், இப்போ இதுதான் ஊழியமா, இதுதான் நம் சேவையா? அவங்க சொன்னாங்க, இதுதான். டாக்டர்னா கைப்பிடிச்சு பார்த்து உனக்கு வைத்த வழியா ஜுரமா தொட்டு பார்த்து அனுப்புறதில்ல, இந்த வேலை தான். ஆமென். இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். Whom we get the teaching? யாரிடத்திலிருந்து இந்த படிப்பணியை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசுதை செய்தார். ஆமென். இயேசுதை நடப்பித்தார். அவர் நடப்பித்ததினாலே நாமும் அதை செய்ய முடியும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க அந்த மாதிரி வியாதிப்பட்டு வந்தா கரத்தை வச்சு உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? எத்தனையோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பேரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, நாம செய்யணும். இயேசுவிடத்தில் அந்த குஷ்டரோகி அழுகின சரீரம், நாற்றம் எடுத்த சரீரத்தோடு வருகிறார். இயேசு சொல்ல, இந்த குஷ்டரோகி அடிச்சு கொள்ளுங்கடா சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்கூடாதா? இந்த குஷ்டரோகம் பிடிச்சவன் இவன் மாட்டு தைரியமா என்கிட்ட வந்துட்டான், எப்படி என்கிட்ட வரலாம் சொன்னாரா? He had a compassion on that person. அந்த குஷ்டரோகி மேல் மனது உருகினான், அவனை பார்த்து மனம் உருகினான். ஐயோ, நான் சிருஷ்டித்த ஒரு மனிதன், என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன், ஐயோ இத்தனை வேதனை, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். How can I leave him? How can I neglect him? How can I reject him? அவனை நான் எப்படி நான் விட்டு விடுவது? He stood and went near to that leprosy person. அவர் எழும்பினார், அந்த குஷ்டரோகியின் இடத்துல கிட்ட போனார், அவனை தொட்டார். அவன் குஷ்டரோகத்தில் இருந்த அந்த மனிதனை தொட்டார், அவனை சுகமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிரச்சனை எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், நம்முடைய வியாதி எப்படி வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் இயேசு நம்மை தொட்டு சுகமாக்குறார். இயேசு நம்மை தொட்டு சுகமாக்குற கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். பலவீனங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். இந்த பலவீனத்துக்கு தான் சுகமாக்குவார், அந்த பலவீனத்தை தான் சுகமாக்குவார். டாக்டர்களை தான் அந்த வித்தியாசம். காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், இருதயத்துக்கு ஒரு டாக்டர், கைக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல, பரம வைத்தியர். அவர் எந்த வியாதி உள்ள மனிதனையும் சுகமாக்கு. உன் துக்கம் மாற்றுகிறதே, உன் துக்கத்தை மாற்றி விடு. மாணவர்கள் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில உன் துக்கங்கள் நீங்குவதற்கு, உன் வியாதியில இருந்து உன்னை துக்கத்திலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர். இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கலாம். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கடன் வாங்கிவிட்டார். கடனால பிடிக்கப்பட்டிருக்க ஒரு மனிதன் கடனினாலே பிடிக்கப்பட்டு மிகவும் வேதனைப்படுகிறார். அந்த மனுஷியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 5 வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, எலிசா என்கிறவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். கடன் வாங்கிவிட்டேன், அந்த என்னுடைய புருஷன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது, என் புருஷன் நல்லா இருக்கும் பொழுது நான் கடன் வாங்கிவிட்டேன். கடன்காரர் என்னுடைய 2 குமாரர்கள் எனக்கு இருக்கிறார்கள், அவர்களை அடிமையாக கேட்கிறான். நீ கடன் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறான். நான் என்ன செய்வது? இன்றைக்கு நாம் சில நேரங்களில நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவை நமக்கு உண்டு, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஆனா அந்த தேவைகளுக்கு நடுவிலே நான் வாழ வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம் போதாது என்று சொல்லி நான் வேறே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் கடன் வாங்கி விடுகிறேன். அப்படி கடன் வாங்கிவிட்டு அதை அடைக்க நிர்வாகம் இல்லாமல் தவிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. நல்லா கவனிங்க. எனக்கு சம்பளம்
ஒரு 10,000 வருது. இந்த 10,000 வச்சு நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் என்று நான் தீர்மானித்துக் கொள்ளலாம். தீர்மானிக்க முடியுமா, முடியாதா? 10,000 எனக்கு வருது, அந்த 10,000 வச்சு நான் எவ்வளவு சாப்பிடலாம், என்னெல்லாம் பண்ணலாம்னு தீர்மானிக்க முடியுமா? முடியும். ஆனா எனக்கு வரக்கூடிய வருமானத்திற்கு மிஞ்சி, இந்த 10,000க்கு மிஞ்சி நான் ஒரு 20 லட்சம் லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கட்ட முடியுமா லோனு? இல்ல நான் 10 லட்சம் லோன் எடுத்தா கூட கட்ட முடியுமா லோனு? சிலர் அவசரப்பட்டு, சிலர் தற்கொலை பண்ணி, சிலர் மரித்து போவதற்கு காரணம் இதுதான். ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொன்னார். மதுரை பட்டணத்துல அந்த முழு குடும்பமும் தற்கொலை பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள், நீ போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீங்க பணம் கொடுத்தால் நான் போவேன். நான் மதுரை போகிறதுக்கு என் தேவைகளை சந்தித்தா நான் போவேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 10 நிமிடத்துல நான் எவ்வளவு கேட்டேனோ அவ்வளவு பணங்களும் என் கையில வந்துச்சு. 2 பேரை அனுப்பினார், என் கரத்துல கொண்டு வந்து காசு கொடுத்தாங்க, நீ கிளம்புன்னு. அதுல ஒருத்தர் சொன்னார், உன்னை எங்க ஆண்டவர் போக சொல்றார், நீ போகாம வீட்டுல உட்காந்துருக்க, சீக்கிரம் கிளம்பு, அதுக்கு தான் உனக்கு காசு கொடுக்க சொன்னேன். நான் சொன்னேன், இப்ப போக முடியாது, நான் காலைல தான் போவேன். இப்ப நான் போனா மிட் நைட்ல போய் நான் எங்க இறங்குறது, யார் வீட்டுல தங்குறது எனக்கு மதுரையில, நான் யார் வீட்டுக்கும் போய் வாசல தட்ட மாட்டேன். நான் காலையில போனேன், காலையில கிளம்புனேன், 4:30 மணிக்கு கிளம்புனேன். அந்த அட்ரஸ் தெரியாது, ஆள் தெரியாது, இடம் தெரியும், அவங்க சொன்ன இடம் தெரியும், ஆளெல்லாம் யாருன்னே நான் பார்த்தது. ஆண்டவர் சொன்ன, நீ போ, அவங்க தற்கொலைக்கு நேராக இருக்கிறார். நான் போனேன். போன பொழுது அந்த 1:30 மணி இருக்கும், அவங்களுடைய வீட்டை நான் சென்றடையும் போது 1:30, காலையில் 4 மணிக்கு. ஏன்னா நான் வந்து லோ பட்ஜெட்டில் ஆண்டவர்கிட்ட கம்மியாக தான் காசு கேட்டிருந்தேன். அதனால் த்ரூ பஸ்ஸில் போல கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நான் போகிறேன். அப்போ தான் எனக்கு காசு கொஞ்சம் குறையும். அதனால் நான் அப்படி போகிறேன். நான் அந்த இடத்துக்கு போய் அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க. அவங்க வீட்டு தெருவுலேருந்து 2 தெருவுக்கு முன்பாக நான் நின்று இருந்திருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க சொன்னாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டேன். தற்கொலை பண்ணிக்க நீங்கள் எல்லாம் குடும்பமாக ஆயத்தமாக இருக்கிறீங்களா, என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு 2 வீடு இருக்கு. ஒரு வீடு ஒரு 60 லட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு வீடு, இன்னொரு வீடு ஒரு 75-80 லட்சத்திற்கு போகக்கூடிய ஒரு வீடு. அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த ஆரப்பாளையம் ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு. அவங்க சொன்னாங்க, இந்த ஆரப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டை விற்பதற்கு தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசப்படும் போது அதை ஒருவன் வட்டிக்கு கொடுத்த ஒருவன் அந்த பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு, எனக்கு இந்த வீட்டை 20 லட்சத்துக்கு எழுதி கொடு, ஏன் வட்டிக்கு காசுக்கு எழுதி கொடுன்னு நிற்கிறான். நாங்கள் கடன்கள் அதிகமாக இருக்கு. எவ்வளோ கடன் இருக்கு? 55 லட்சம் கடன். இந்த 55 லட்சம் கடன் எப்படி வந்தது? ஆனால் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த கடன் எப்படி வந்தது? அவங்க சொன்னாங்க, ஒரு 5 லட்சம் கடன் வாங்கிட்டான் என் தம்பி. அவன் 5 லட்சம் கடன் வாங்கிட்டது. எங்கள் அண்ணன் 5 லட்சம் ரூபா வாங்கிட்டான். அவன் 5 லட்சம் வாங்கினவன் வட்டி மேல வட்டி போட்டு இதை கட்ட முடியாம அதை கட்ட முடியாம இதுன்னு சொல்லி இப்ப 55 லட்சத்துல வந்து நிக்குது. நாங்க அந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு 60 லட்சம் வீட்டை அவனுக்கு எழுதி கொடுத்து நீ வித்துறான்னு சொன்னா, வட்டிக்கு கொடுத்தவன், கந்து வட்டிக்கு கொடுத்தவன் சொல்றான், 20 லட்சத்துக்கு எனக்கு அந்த வீட்டை கொடு, ஏன் வட்டி பணத்துக்கு அந்த வீட்டை கொடு. அசல் யோசித்து பாருங்க. அந்த குடும்பம் தலை தூக்க முடியாமல் தற்கொலை பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கடன் பிரச்சனையில் பாதிக்கப்படுது. அந்த நபருக்கு, அந்த மனிதனுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. அந்த குடும்பம் ஒரு இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இயேசுவை பற்றின அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு சகோதரிக்கு இயேசுவை பற்றி அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு மாத்திரம் ஆண்டவரை பற்றி தெரிகிறது. அதனால தான் ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பினார். அங்கே போய் நான் சொன்னேன், இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும், ஆண்டவர் உங்கள் காரியங்களை மாற்றி விடுவார். அத்தனை பேரும் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். ஜெபத்திற்கு
முழங்கால் படியிடுவோம் என்று சொன்ன பொழுது முழு குடும்பமும் அமர்ந்தது. நீ என்னையா ஜோமன் என்னையா நடக்க போகுது அப்படியெல்லாம் சொல்ல, முழு குடும்பமும் அமர்ந்தது. நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு தெரியல எப்படி ஜெபம் பண்ணணும், விரதம் இருந்து ஜெபம் பண்ணணுமா, ஆண்டவர் அவங்களுக்கு அறியாமை ஒண்ணுமே தெரியல. அவங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணி முடித்த பின்பு என் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் சொன்னேன், என்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுருங்க, இல்லைனா நான் போய்க்கிறேன். இல்லை ஃபாதர் நாங்களே கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறோம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டாங்க. நான் பஸ் ஏறி வந்துட்டேன். என்ன நடந்தது? அந்த மனிதனை அடுத்த நாள் குண்டர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மனிதனை குண்டர்கள் தூக்கிட்டு போய் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மனிதனை உட்கார வச்சு அந்த வீட்டை எழுதிவாங்க. அவர் பதறி போய் என்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர் நீங்கள் ஜோம் பண்ணீங்க, என்னை குண்டர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், அவனோட போ, பயப்படாது. உனக்காக கர்த்தர் அங்கே பேசுவதற்கு ஆட்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பான். நீ பயப்படாமல் போய் ஸ்டேஷனில் உட்கார்ந்த போது நான் சொன்னேன், தைரியமாய் உன் காரியத்தை இன்ஸ்பெக்டர் பேசு, நீ பேசு. இந்த மனிதன் படித்தவன் தைரியமாய் பேசுகிறான். சார் என் லைஃப் இதான், இது கந்து வட்டி. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, கந்து வட்டி கேஸு போட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அதனால அந்த தம்பிகிட்ட அந்த வீடு விற்பதற்கு நீ அனுமதிக்க வேண்டும், அந்த தம்பிகிட்ட நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் எழுதி கொடுத்த பத்திரத்தை எல்லாம் போலீஸ் வாங்கிட்டு 55 லட்சத்துக்கு அந்த வீட்டை விற்று முழு கடன்களை அடைத்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். காப்பாற்றி 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் இது நடந்துச்சு, ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆண்டவர் இப்பொழுது ஒரு நல்ல ஆண் பிள்ளையை தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். முடியுமா? கடனில் தற்கொலை பண்ணிக்கொள்வதற்கு அந்த ஜனங்கள் ஆயத்தப்படும் போது பரலோகத்தில் இருக்கிறதை இவன் கண்ணோக்கி பார்த்து ஏன் பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கருத்து. ஆமென். ஆனால் அதே நாள் ஒரு துக்ககரமான சம்பவம். அதே நாள் அதே பகுதி, அண்ணா நகர் பகுதியில் 8 பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. சொத்து இருக்கு, பணங்கள் இருக்கு, அந்த பணங்களை கட்ட முடியாமல், சொத்துக்களை விற்க முடியாமல் அந்த முழு குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கணும். நான் அப்பதான் நினைச்சேன், இந்த குடும்பத்தில் ஒரு 6 பேர், அந்த குடும்பத்தில் ஒரு 8 பேர் ஒரே நேரத்தில் ஒரே பகுதியில் தற்கொலை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றினாங்க, இன்னொரு குடும்பத்துக்கு அவங்க இடம் கொடுக்கல, தெரியல. நான் அந்த ஊருக்கு தான் போனேன். இந்த குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தரோட விஷயம். வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில தீர்வு என்ன? நான் ஏன் வாழ வேண்டும்? நான் மரித்து போனால் இந்த கடன் பிரச்சனை மாறிவிடும். அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனையே ஆரம்பிக்கும். செத்து போயிட்டா நான் கடன் பிரச்சனைலாம் மாறிடும் நினைக்கிற எந்த நபராக இருந்தாலும் அதற்கு பின்பாக தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா இயேசுவை அறியாமல், இயேசுவை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மரித்து போனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நரகம். ஏன் நரகம்? இயேசு கிறிஸ்து நரக ஆக்கினையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு சிலுவையில் தொங்கினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான், நம்முடைய கடன்களை மாற்றுவதற்காக தான் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விதவை பெண் தன் 2 குமாரர்களை அவர்கள் அடிமையாக கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி அவள் கலங்கி போய் நின்று தேவ மனிதத்தில் போய், ஐயோ என் வாழ்க்கை முடிய போகிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிய போகிறது, எனக்கு யார் உதவி செய்வார்? அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? உன்கிட்ட இருக்கிறது என்ன? அவர் சொல்ல, என்கிட்ட 1 குடம் எண்ணெய் இருக்கிறது, இந்த 1 குடம் எண்ணெய் எனக்கு இருக்கிறது. சில நேரத்துல தேவன் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிறது என்னன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லுவோமா? யாராவது ஒரு ஆள் கடன்காரன் வந்து கடன் கேட்கறான், பாக்கெட்ல காசு வச்சுட்டு எனக்கே இல்லை சொல்லுவோம்ல. பேங்க்ல நம்ம காசு வச்சிருப்போம், பேங்க்ல காசு வச்சுட்டு நம்ம சொல்லுவோம், எனக்கே ஒன்றும் இல்லை, நானே வந்து உங்ககிட்ட கடன் கேட்கலான்னு வந்தேன், நீ வந்துட்டே கடன் கேட்கறது சொல்லுவோமா? நிறைய நேரங்களில் நாம் மாற்றி பேசுகிறோம், நிறைய நேரங்களில் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் நான் சொல்ற ஒரு காரியம், என்கிட்ட கடன் கேட்டு வந்தாலும்
உங்ககிட்ட கடன் கேட்டு வந்தாலும், யார்கிட்ட யாரு கடன் கேட்டு வந்தாலும், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இருக்கிறத கொடுத்தான். கடனாய் அல்ல. என்னவா இல்ல? இத லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா ஒரு ஆள் உங்ககிட்ட கடன் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 10 லட்சம் இல்லை. உங்களால 10 லட்சத்துல எவ்வளவு கொடுக்க முடியும்? ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியும், ஒரு 10,000 கொடுக்க முடியும். கடனாய் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட உள்ளதை தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுங்க. கடன் சொல்லாதீங்க. ஆமே, இது கடனாய் கொடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு இருக்கிறதை கொடுத்து அனுப்புங்க. 10 லட்சம் உங்களால கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். இல்லை என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கோ அதை கொடுத்து அனுப்பிவிடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். ஆமென். கடனை கொடுத்துட்டு அவங்க எப்போ திருப்பி தருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து நமக்கு இருக்கிற நல்ல உறவு கெட்டு போயிடும். கெட்டு போமா? கெட்டு போவாதா? நம்ம மனம் கெட்டு போயிடும். நம்முடைய இருதயம் வேதனை அடையும். நம்முடைய வாழ்க்கை குறைபட்டு போயிடும். ஐயோ, இந்த வாழ்க்கையில தரித்திரம் பிடித்து போய்விடும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட வருகிறார். உன் கடன்களை மாற்றுகிறவரும் கூட இருக்கிறார். உன் துக்கம், கடனால நீ துக்கப்பட்டு வேதனை அடைகிறதை இயேசு மாற்று இந்த மாலை வேளையில உன் அருகில் இருக்கிறார். அவர் உன் கடன்களை மாற்றுவார். இந்த பெண் கேட்கிறார், என்ன இருக்கிறது? ஒரே ஒரு குடம் தண்ணி, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, அந்த எண்ணெயை, தேவ மனிதன் சொல்ல, அந்த எண்ணெயை எடுத்துக்கோ, பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் வாங்க, உன் வீட்டில் அடுக்கு, இந்த எண்ணெய் அந்த பாத்திரத்தில் வாத்து, எப்போ முடியுதோ இந்த பாத்திரம் வேற பாத்திரம் இல்லை என்று சொல்லும் வரை எல்லா பாத்திரத்திலும் எண்ணெயை நிரப்பு, பின்பு எண்ணெய் நின்று போய்விடும். அவள் அதே போல செய்கிறார். எல்லா பாத்திரத்திலும் எண்ணெயை நிரப்புகிறார். பிள்ளைகிட்ட கேட்குற, வேற ஏதாவது பாத்திரம் இருக்காப்பா? பையன் சொல்றான், பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போயிடும். அவங்க வீட்டில் எல்லாம் இப்பொழுது எண்ணெய் நிரம்பி இருக்கிறது, பாத்திரங்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த தேவ மனிதத்தில் வந்து சொல்லுகிறார், நீ சொன்னபடியே செய்தேன், எண்ணெய் இருக்கிறது. அந்த தேவ மனிதன் சொன்னார், அதை போய் விற்று நீ உன் கடன்களை அடைத்து மீதமுள்ளதை வைத்து உன் ஜீவனம். நம் வாழ்க்கையில அது நமக்கு ஒரு லாஜிக் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ கடன்ல வாங்கி ஒரு வீட்டை கட்டி, 10 லட்ச ரூபா கடன் வாங்கி வீட்டை கட்டி 20 லட்ச ரூபா வரலாம், அது உயர்ந்து நீ வட்டி கட்டி வட்டி கட்டி வட்டி கட்டி சோர்ந்து போயிட்டு இருந்தேனா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ அவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறது என்ன? அந்த வீடு. அதை விற்று, வீடு ஆசைதான் பட்டு கட்டணும், ஆனா வாழ்நாள் முழுவதும் மரித்து கொண்டிருப்பதை விட அந்த வீட்டை விற்று கொடுத்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணினா கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வீட்டை தரும். ஆமே, நல்ல நன்மையானதை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நிறைய காரியங்களை நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், நாம் தவித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில துக்கம் நம்மை விட்டு விலகாமல் போய் விடுகிறது. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்கள் துக்கங்களை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து உங்கள் துக்கம் மாற்றம். ஆண்டவர் கடன் பிரச்சனையிலிருந்து மாற்றி விடுவார் என்று சொல்ல, கடன் வாங்கி கொண்டிருப்பதற்காக அல்ல, இனி கடன் வாங்காமல் இருப்பேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் கடன்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் நம் கடன் பட்டு, வாழ்நாள் முழுவதும் எத்தனை குடும்பம் கடன் பட்டு கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் குடும்பமாய் தற்கொலை பண்ணி மரித்து போகிறதை நாம் செய்தித்தாள்களில் கேட்கிறோம். காரணம், அவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வர தெரியவில்லை. அவர்களுக்கு இருக்கிற அந்த நிர்வாகத்தை அவர்கள் செயல்படுத்த தெரியவில்லை. ஒரு மனிதன் பணங்களை அடுக்கி வைத்திருந்தான், நிறைய பணங்கள் இருந்தது. ஒரு மனிதன் நிறைய பணங்களை வீட்டில் வச்சிருந்தான். கடன்காரர்கள் கேட்டாங்க, மனைவி, கடன்காரர் கேட்டதுனால மனைவி அசிங்கப்பட்டு வீட்டுக்காரருக்கு மனைவிக்கு சண்டை. ஆனால் அந்த மனிதனுடைய கரத்துல போதுமான பணம் இருந்தது, கடன்காரர்களுக்கு கொடுக்கிற பணம் இருந்தது. நாம் சில நேரத்தில் நம்ம இடத்துல வைத்துக் கொள்ளுகிறோம் கொடுக்க மனம் இல்லாமல். மனைவி பிள்ளைகள் திட்டுறதுனால அந்த மனிதன் வெளியே போயிருந்தான் தன்னுடைய பணத்தை எடுத்து வருவதற்கு. வீட்டுக்கு வந்தா பிள்ளைகள், மனைவி
மகள்கள் எல்லாம் மரித்து சடலமாக இருக்கிறார். They doesn't want to leave. They doesn't to have accept that shame they attempt on the day. அந்த நாளில் அவர்கள் அவமானப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They suicide themselves. When he saw his beloved wife and children died before him, அவனுக்கு முன்பாக அந்த பிள்ளைகள் மரித்திருப்பதை கண்ட பொழுது இவனும் மரித்து போனான், தன்னை மாய்த்து கொண்டான். இது யாருக்குமே தெரியாது. நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. அவர்கள் வீட்டை திறந்த பொழுது அந்த ஒரு பாடி கூட உருவல இல்லை, எல்லாம் அழுகி போயிருந்தது. ஆனால் பார்த்தா பணம் பையில பெட்டி பெட்டியா பணம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்கிற ஒருவர், இயேசு என்கிற ரட்சகர் நமக்கு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்போம். அதற்கு தான் இந்த மாலை வேளை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க முடியாமல் இந்த காரியத்தில் நான் எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிற நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் நம்ம இருதயத்தில் இருந்தால் இந்த நிலைமை காண்டு நம்மை விட்டுவிடவார். பணம் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, ஆனால் ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அவமானத்தை தாங்கிக் கொள்ள மனமில்லை, தங்களை மாய்த்துக் கொள்ளுகிறார். ஆனால் அந்த குடும்பம் இயேசுவை நோக்கி பார்த்திருந்தார், இயேசுவை நோக்கி கொஞ்சமாகிலும் அவர்கள் கூப்பிட்டிருந்தார், நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றி இருக்கிறார், இன்றைக்கும் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருகிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். கடைசியா நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற நம்முடைய தூக்கங்களை மாற்றும்படி ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். முதலாவது சொன்ன வியாதியில் இருந்து ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ரெண்டாவது நான் சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன்களிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வருகிற கர்த்தர். மூன்றாவது, ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிற உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தந்த மேன்மைப்படுத்த அவர் போதுமானவர். என் வாழ்க்கையில எது எடுத்தாலும் தரித்திரம் பிடித்த நிலைமையில, எது எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில குறைவுபட்டு கிடக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். என் ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை வேளையில் நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரமாய வாழ்க்கை இருக்கிறது. Whatever I touch that, it brings me shame. என் வாழ்க்கையில் நான் எதை தொட்டாலும் அது அவமானத்தை கொண்டு வருகிறது. நான் மிகவும் நொறுக்கப்படுகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண காரியம் நடக்கலை, என் வாழ்க்கையில பல வேலை, நல்ல வேலை எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, பல காரியங்களில் நான் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 25 முதல் 3 வசனங்கள். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்ஷானையும் மேதானையும் மீதியானையும். ஆபிரகாமுடைய சந்ததிகள் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வயதான காலத்தில் அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தன் சொத்துக்களை, தன்னுடைய சம்பத்துக்களை பிரித்து கொடுத்து அவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு ஈசாக்கை அவன் ஆசீர்வதித்திருந்தான். ஈசாக்கின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை அவன் கூறுவித்திருந்தான், அந்த ஆசீர்வாதத்தை தந்திருந்தான். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அந்த ஈசாக்குடைய இப்ப ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஈசாக்கு ஆசீர்வாதமான காரியத்தை அவன் பெற்றிருந்தான். ஆனால் ஒரு தேசத்துல அவன் பஞ்சம் உண்டான போது அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனது. 26வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே
வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் உன் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். If you obey, if you believe my word, if you obey my word, I will be with you and I will be a blessing for you. நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிப்பேன் என்றால் நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை ஈசாக்கு விசுவாசித்தான். பஞ்சம் கொடிதாக இருந்தது. அவன் நினைக்கிறான், I lost everything, Lord. I need a blessing. I want to go to Egypt, for there is a blessing. On that day, அந்த நாட்களில் எகிப்து சோலைவனமாய் இருந்தது. அந்த சோலைவனத்தில் போய் தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இவனுடைய திட்டம். ஆனால் கர்த்தர் சொன்னார், அங்க போகாத. கேரார் என்று சொல்லுகிற இடம் எப்படின்னா ஒரு வனாந்திரம், ஒரு வில்டர்னஸ் நிறைந்த. ஆண்டவர் சொன்ன, நீ அங்க போ, அந்த தேசத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will be with you. நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்தா எந்த இடத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்தா எந்த இடத்திலையும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி விட முடியும். உங்களை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். நான் உன் கூட இருந்து வழிநடத்த விரும்புகிறேன். ஒரு தெய்வம் சர்வ வல்லவர் நம்ம கூட இருந்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஈசாக்கு அந்நிய தேசத்துல விதை விதைக்கிறார். 100 மடங்கு பலன். 100 மடங்கு பலன் வந்த உடனே இவனை ஆசீர்வாதத்தை கண்ட உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு கோபம், ஒரு பொறாமை. அந்த ராஜா உடனே சொல்லுகிறார், சில நேரத்தில் நீங்க பாருங்க, ஒரு தொழில் செய்வோம், அந்த தொழில் நல்லா வளர்ந்து வரும், கூட இருக்கிற மனிதன் பொறாமையில இவன் மட்டும் வளர்ச்சி அடைகிறான் என்று சொல்லி அந்த தொழிலை ஏதாவது குழப்பம் பண்ணி இவனை இந்த தொழிலை விட்டு விரட்டி அடித்துட்டு எல்லாவற்றையும் தான் அனுபவிக்க வேண்டும், தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி தான் அதை சுதந்திரத்துக் கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இழந்து போய் நடுத்தருக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவள் ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் அந்த ஆலோசனையில கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருப்பார். ஆலோசனை கேட்காமல் இருந்ததுனால ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை அவர்கள் கேட்க, ஆண்டவரை கேட்காததுனால தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள் இல்லாதிருந்தது. இந்த காலை மாலை வேளையில கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். உங்கள் மேல மேன்மேலும் இந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை, ஆசீர்வாதத்தின் இரக்கம், ஆசீர்வாதத்தின் கிருபை இறங்கி வர வேண்டும் என்று சொன்னார். தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்தி விட வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நம்ம இடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டா போதும். ஆண்டவர் நமக்கு நலமானதை, நன்மையானதை, கிருபையானதை, தயவானதை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவர். ஆசீர்வதித்து வழிநடத்தி விடுவார். அவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்போ வரும், எப்படி வரும் நமக்கு? அந்த ஆசீர்வாதம் நம்ம எப்படி தேடி வரும்? அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? அந்த ஆசீர்வாதம் எப்படி அந்த நன்மையால் நிரப்பப்பட போகிறது? இந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்நிய தேசத்தை அவன் விரட்டி அடிக்கப்பட்டான். இவன் ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த ராஜா பொறாமைப்பட்டு இவனை விரட்டி அடிக்கிறான். நீ எங்களோடு கூட இருக்காதே என்று சொல்லி விரட்டி விட்டான். வனாந்திரம், வழி தெரியாதவோ, இடம் தெரியாதவோ, வனாந்திரத்தில் அவன் தன் நாடுகளை, மேய்ப்பர்களை வைத்து எப்படி பிழைப்பது என்று தெரியவில்லை. வனாந்திரத்தில் போய் ஒரு பெரிய துறவை, கிணறை தோண்டுவதற்கு அவன் பிரயாசப்பட்டு கிணறை தோண்டுகிறான். கிணறை தோண்டி தண்ணீர் வருகிறது. இந்த தண்ணீரை கண்ட உடனே மேய்ப்பர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் வந்து சொல்றான், இது எங்க ஊரு, இந்த தண்ணி எங்களுது. யோசிச்சு பாருங்க, அது வெட்டுவதற்கு முன்பு, அந்த கொடி தோண்டுவதற்கு முன்பு அந்த நிலம் அவர்களது தான். அவன் பொறுமையா இருந்தான். இவன் பிரயாசப்படட்டும் என்று பொறுமையாக இருந்த. ஒரு கிணறு வெட்டுகிறது சாதாரண விஷயம் அல்ல. வனாந்திரத்துல வறண்ட நிலத்துல ஒரு கிணறை வெட்டி எடுக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனை அடி ஆழம் போயிருக்கும். அந்த ஆழத்துல தண்ணீர் கிடைக்கும் வரை காத்திருந்தார்கள். தண்ணீர் கிடைச்ச உடனே சொல்றாரு, ஏன் தண்ணீர் தொடக்கூடாது,
மெய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள், தன் எஜமானத்தில் வந்து நாங்கள் பிரயாசப்பட்டோம், but we lost. We found the water in the wilderness. At last we lost everything to the people of Gerar. Gerar என்கிற அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். We lost each and everything. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். சிலர் நம்பி சில காரியங்களை ஆரம்பிப்போம், சிலர் நம்பி சில காரியங்களை செய்து விடுவோம், அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள், உடைந்து போய். ஈசாக்கு அப்படித்தான் உடைந்து போனார். தன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்தும் இப்பொழுது நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி அந்த பெயருக்கு, அந்த இடத்திற்கு சித்னா என்று பெயர் வைத்தார். இரண்டாவது ஒரு துறவை அவனுடைய மேய்ப்பர்கள் தோண்டுகிறார்கள். அந்த இரண்டாவது துறவை தோண்டும் பொழுதும் தண்ணீர் வரும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். தண்ணீர் வந்த பொழுது மீண்டும் அந்த மேய்ப்பர்கள் வந்து, இது எங்களுடைய துறவு, எங்களுடைய தண்ணீர், you don't have any rights to use that water, you found here. நீ பெற்றுக்கொண்டதை, நீ கண்டுபிடித்த அந்த தண்ணீர் நீ பயன்படுத்துவதற்கு உனக்கு அருகதை இல்லை என்று சொல்லி விரட்டி விட்டார்கள். மேய்ப்பர்கள் வந்து வேதனையோடு சொல்லுகிறார்கள், இப்பொழுதும் நாங்கள் இழந்து போனோம். அவன் சொன்னான், ஏசேக். மூன்றாவதாக அவள் வேறொரு இடத்துல துறவை தோண்டினார். அந்த துறவை தோண்டின போது அந்த துறவு தண்ணீர் கண்டது. அந்த துறவில தண்ணீர் கண்டு அதை கொண்டு வந்து தன் எஜமான இடத்துல சொல்லுகிறார்கள், நாங்கள் துறவை தோண்டினோம், தண்ணீரை கண்டோம், அதை குடித்து ஒருவரும் வாக்குவாதம் செய்யவில்லை. ஆண்டவர் சொன்னார், அங்கே நான் உங்களை பலுக பண்ணுகிறேன். அவன் அதற்கு பேர் ரெகபோத் என்று வைத்தான். ரெகபோத் என்று சொன்னால் கர்த்தர் என்னை பலுக செய்கிறார். ஆமென். நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல நாம் நம்முடைய வாசஸ்தலத்தை, நம்முடைய கால்களை வைத்து நம்முடைய பிசினஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற எல்லாவற்றையும் அவர் சத்தத்தை கேட்டு நாம் செய்யும் பொழுது ஏமாற்றுகிறது நாம் நஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுவார். தேவன் சொல்லுகிற இடத்துல சரியாக நிற்க வேண்டும் என்று பாருங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நீங்க வாசித்து பாருங்க. இப்ப அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26 வசனம். சீக்கிரம் வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றார். ஈசாக்கு சொல்றான், அதற்கு அவர்கள், என்னை பகைத்தீர்கள், என்னை உங்களிடத்தில் இராதபடி என்னை துரத்தி விட்டீர்கள். Why you come back to me? What's the reason you found with me? What's the fault you found with me? அவன் கேட்கிறான், என்னிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடித்தீர்கள்? Why you come back to me? What's the reason? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். They made a witness about the Lord. They proclaimed that the Lord is with you. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் உம் கூட இருக்கிறார் என்பதை. ஆமென். ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். So உன்னிடத்தில் வருவதற்கு காரணம், we want to make a covenant with you because வருகிற நாட்களில் தீமையான காரியங்கள் ஒன்று நடந்து விடாதபடி காக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும். ஆமென். என் கூட ஒரு உடன்படிக்கை செய்யும், எங்க தேசத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்யும். அவனை விரட்டி விட்ட தேசத்தின் ராஜா வந்து சொல்லுகிறான், என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யும்படி வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஈசாக்கு துக்கத்தில் இருந்தார். என் துறவுகளை அவர்கள் துருத்து போட்டார்கள், என் துறவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆபிரகாம் தோண்டின துறவுகளை எல்லாம் அவர்கள் துருத்து போட்டு தண்ணீர் கண்டால் தேசத்தில் அவர்கள் பழகி விடுவார்கள் என்று சொல்லி எங்களை அழிக்க முற்பட்டார்கள். ஆனால் தேவனோ எங்களுக்கு இறங்கினீர். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு இறங்கினீர், ஆண்டவர் எங்களுக்கு தயவு பாராட்டினீர், ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். அதனால இன்றைக்கு அவன் சொல்றான், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு பெரிய ராஜா, அந்த தேசத்தின் அதிபதிகள் வந்து ஒரு சாதாரண மெய்ப்பனிடத்துல அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்ததுனால
வேலைக்காரர்கள் பெருகியிருந்தார்கள், வேலைக்காரிகள் பெருகியிருந்தார்கள். இந்த காரியத்தை அவர்கள் கண்ட பொழுது அவங்க சொல்றாங்க, ஒரு யுத்தம் நடந்தால், நீ எங்கள் எதிராளிகளோடு போய் சேர்ந்தால் எங்களை முற்றிலுமாய் அடைத்து போடுவான். They know the power, man's power he has. அவன் எவ்வளவு வல்லமை நிறைந்தவன் என்பதை அவர்கள் கண்டிருந்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் துக்கப்படுத்தின யாராக இருந்தாலும், உங்களை வேதனைப்படுத்தின யாராக இருந்தாலும், உங்களை காயப்படுத்தின யாராக இருந்தாலும், அவர்கள் நடுவில் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். If you listen to the word of God, if you obey to the word of God, if you believe that God is with you, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார், God will surely lift your heart higher above the people, those who are cursed you. உன்னை சபித்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை தலையை உயர்த்தி விடுகிற கர்த்தர். சங்கீதங்களின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிற 147ஆம் சங்கீதத்தில், உன் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய கொம்பை உயர பண்ணுகிற தேவன். நீ எங்க அவமானப்பட்டாய், எங்க துக்கப்பட்டாய், எங்க உன்னுடைய துக்கத்துல நீ அவமானப்பட்டு கடந்து வந்தாயோ அதே இடத்துல, the same place, அதே இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறதை பார்க்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாணவர்கள் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது வியாதியிலிருந்து ஒரு சந்தோஷத்தை, உங்கள் துக்கம் வியாதினால ஏற்படுகிற துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. இரண்டாவது நான் சொன்னேன், கடன் பிரச்சனையினால ஏற்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து ஒரு விடுதலை. மூன்றாவது, நீ அவமானப்பட்டு வேதனைப்பட்டு ஆசீர்வாதத்திலும் இழந்திருந்த ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை தந்து உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறார். இது ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். உங்களோடு கூட தேவன் கடந்து வருகிறது பெரிய ஆசீர்வாதம். பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய காரியம், இவைகளை விட உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். யார் உங்களை வேதனைப்படுத்தினார்கள் அவர்கள் பார்க்கணும், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க வரும்பொழுது போகும்பொழுது உங்களோடு கர்த்தர் நிற்கிறார் என்பதை அவர்கள் கண்கள் காண வேண்டும். ஆமென். இன்றைக்கு அதை செய்ய போகிறேன். நீங்கள் எந்த இடத்துல துக்கப்பட்டீங்க, எந்த இடத்துல வேதனைப்பட்டீங்க, உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்த அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். உங்களை யாராவது ஒரு ஆள் குறைவாய் பேசியிருந்தால் வேதம் சொல்லுகிறபடி அந்த குறைவை நிறைவாக்குற கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த குறைவெல்லாம் மாற்றி அமைக்கிறவர் கூட இருக்கிறார். அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு நடுவில் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மீண்டும் அந்த வசந்த வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனமா கவனிங்க. நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பின்பு மீண்டும் அந்த வசனத்தை ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள், உலகம் சந்தோஷப்பட்டது. உங்களை வேதனைப்படுத்தின ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், நீங்கள் உங்களை காயப்படுத்தினவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள். உங்க படுக்கையில நீங்கள் அழுத காரியத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்களை அவமானமாய் பேசின ஜனங்கள் பேசினதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள், துக்கப்பட்டீர்கள். உங்களுடைய அவமானங்கள், கண்ணீர்கள் அதில் நிரம்பி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லியிருப்பாய், எத்தனை இந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லையே, இந்த நன்மை உனக்கு இல்லையே, நீ வியாதிப்பட்டிருக்கிற, நீ பெரிய பாவம் செய்து விட்டாய், இந்த வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை என்று இல்லை என்று சொல்லி உன்னை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். உன் கடன்கள் நிமித்தம் உன்னை வேதனைப்பட்டு நீ வாழ்வதற்கு தகுதியில்லை என்று உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறார். உன் கூட இருந்தவங்க உன்னை அவமானப்பட்டு உன்னை ஏமாற்றி உன்னை நிற்கதில கொண்டு வந்து நிறுத்தி கண்ணீர் வடித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் நீங்கள் துக்கப்பட்டீர்கள். உங்கள் துக்கம் அதிகமாக இருந்தது, உங்கள் வேதனை அதிகமாக இருந்தது, உங்கள் மன பாரமடைந்திருந்தது. ஆண்டவர் என்ற இரவு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். He's going to change your sorrows into joy. ஆண்டவர் உங்களுடைய பாரங்கள், உங்கள் துக்கங்களை மகிழ்ச்சியை நான் நிரப்ப போகிறேன். 2021
ஆரம்பித்த பொழுது ஒரு துக்கத்தோடு நாம் காணப்படும். கொரோனா என்ற ஒரு வியாதி எத்தனையோ உயிர்களை பறித்து, எத்தனையோ ஜீவன்களை பறித்து கொண்டு போனது. We doesn't know what to do. துக்க செய்திகள், மரண செய்திகள் இங்க ஒன்று அங்கு ஒன்று டெய்லி வந்து கொண்டிருந்தது. ஆனா உங்களை என்னையும் 2021 நம்ம இந்த வருஷ கடைசிக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். That is fullness of grace that he had for us. அவர் முழுமையான கிருபை நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. ஆமென். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கத்தை மாற்றிவிடு. இன்று இரவு உங்கள் துக்கம் மாறும். நீங்க என்ன கவலையோடு வந்திருந்தாலும் உங்கள் துக்கங்களை மாற்றி விடுகிற கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்கிட்ட அதுதான் சொன்னார், என் பிள்ளைகளை கூப்பிடு, உங்களை மட்டும் இல்லை, இன்னும் அநேகருக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர், உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்த விரும்புகிற கர்த்தர், உங்க குடும்பத்தில் தம்முடைய தயவை, தம்முடைய இரக்கத்தை காண்பித்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கர்த்தர் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் பார்த்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். இயேசுன்னு கூப்பிடுகிறது யாரெல்லாம் கூப்பிடலாம்? எந்த மதத்தினர் கூப்பிடலாம், எந்த ஜாதியினர் கூப்பிடலாம், எந்த இனத்தினர் கூப்பிடலாம், எந்த நிறத்தினர் கூப்பிடலாம். Whoever call into his name. யார் வேண்டுமானாலும் அவரை கூப்பிடலாம். அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் சில இடத்துக்கு ஜெபம் பண்ண போகும்போது ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கேன், அவர் என்னை பார்க்கவே வரல. அவங்க மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அவர் என்ன பார்க்க வரல, அவர் அந்த வீட்டில் இருக்கார். நான் கேட்டேன், ஏன் பிரதர் நல்லா பேசக்கூடியவர், நல்லா பழகக்கூடியவர் என்னை பார்க்கவே வரல, மேலே மாடியில் போய் உட்காந்துருக்கார். நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் வரல? பாஸ்டர் அவர் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன். அவர்னா என்னது? வேறே மனிதனாக இருக்கிறான். வேறே மனிதனாக இருக்கிறான்னா அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துட்டார். இப்போ பாஸ்டர்கிட்ட வந்து அந்த ஸ்மெல் வருமே அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராமலே நின்றார். நான் சொன்னேன், எந்த மனிதனையும் அவர் தள்ளாதவர். ஆமென். எந்த மனிதனையும் அவர் தள்ளாதவர். அவங்க வாழ்க்கை மாற்றத்தை தருகிற கர்த்தர். நீ எந்த பாவத்தில் இருக்க அந்த பாவத்தோடு தான் இயேசு அடைக்கிறார், அந்த குறைவோடு தான் இயேசு அடைக்கிறார். அப்பதான் உன்னை நிறைவாக்க முடியும். உன் குற்றங்கள் குறைவுகள் இருந்து மாற்றி ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். பிசாசு நிறைய பேர் என்ன ஏமாத்திருப்பான் தெரியுமா? நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க, அதனால ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், நீ தரித்திரத்துல நீ பயங்கர வேதனை அப்படின்னு சொல்லுவான். இல்லை, ஆவிகளை நேசிக்கத்தான் பரம பிதாவாக இருந்த தகப்பன் அவர் இந்த பூமியில இயேசுவாக இறங்கி வந்தார். வாழ்க்கையை மாற்ற வருது. எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த கோத்திரம், எந்த மதம், எது வேணாலும் இருக்கலாம், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் உள்ள தேவன். ஆமென். இந்த மாணவர்கள் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். அதை விசுவாசித்து நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணா இருக்கலாம். ஒருவேளை வியாதினால் அவமானப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கடன் வாங்கி நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துக்கங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் கூட இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆண்டவர் அதிசயங்களை நடப்பிக்கிறவர். தேவ கிருபை, தேவ பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் குருடமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நான் சாக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு.
பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. பயமில்லையே. சொல்லுங்க பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ தாமதமானதோ, பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ தாமதமானதும் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் நம்ம எல்லாரிடமிருந்தும் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் நம் துருகமாயிருப்பதும் கலக்கமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதும் கலக்கமே எனக்கில்லையே. ஒரு செய்தாரோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹalleluya. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம்.
உம்முடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர் ஏக்கங்களை பார்த்து எந்த தேவையோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, கடனோடு, ஆசீர்வாதம் இல்லாமல் வந்திருந்தால் கர்த்தர் இன்று இரவு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பமை ஆசீர்வதியும். பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து உங்க நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கிருபையினால் இரக்கத்தால் நிரப்பிவிடும். தயவை கர்த்தர் விளங்க செய்யும். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா.